ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த இடத்த, இங்கே இருக்கிற மிருகங்களை ரசித்து பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக என்டர்டெய்னிங்காக இருக்கும். என்னடா இவ்வளோ ஹிண்ட் கொடுக்குறாளே, எந்த பிளேஸை பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் குருவாயூரில் இருக்கிற புன்னத்தூர் கோட்டா எலிஃபண்ட் கேம்ப் அப்படிங்கிற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புன்னத்தூர் கோட்டா இல்லைனா ஆனக்கோட்டா, மோஸ்ட்லி ஆனத்தாவளம் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவாயூரில் சிச்சுவேட் ஆகிருக்கு. குருவாயூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. குருவாயூர் கோயிலுக்கு வர எல்லா பக்தர்களும் இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போவாங்க. எதுக்குன்னா இங்கே இருக்கிற யானைகளை பார்வையிடுறதுக்கு. இந்த புன்னத்தூர் கோட்டாங்கிறது புன்னத்தூர்ன்ற இடத்துல இருக்குது. ஸோ இது 1975ஆம் ஆண்டு புன்னத்தூர் ராஜாவால் இது ஒரு சாங்சுரியாக நிறுவப்பட்டிருக்கு. இது 11.5 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 60 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் ஊட்டச்சத்து கொடுக்குறாங்க. கரெக்டான நேரத்துக்கு அளவான ஊட்டச்சத்து மிகுந்த சாப்பாடு இதுங்களுக்கு டைமுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதை தவிர இதுங்களோட ஹெல்த்தை கண்காணிக்கவும், மருந்து மாத்திரை அப்பப்போ கொடுக்கவும் இந்த இடத்துல ஒரு வெட்டினரி டாக்டரும் இருக்கார். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருதுங்க. இத்தனை யானை பராமரிக்கப்பட்டாலும் ஒரு சில யானைகள் தான் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற யானைகளில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆண் யானைகள் தான் இருக்குது. ரொம்ப கம்பீரமாக அதோட தந்தமும் துதிக்கையும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு யானையும் இன்னொரு யானையும் ரொம்ப என்ன சொல்கிறது, வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. எல்லாம் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ எல்லா யானையுமே இவங்க நல்லா பராமரிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த யானைகளுக்கு மஸ்து டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது, மஸ்து வடிகிற டைம்ன்ட்டு. அந்த மாதிரி யானைகளை தனியாக பராமரிக்கிறாங்க. ஸோ அதுக்கிட்டே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இந்த யானைகள் மஸ்து நேரத்தில் இருக்குது, ஸோ இதுக்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்னென்ன மருந்து மாத்திரை வேணும், எப்படிப்பட்ட உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே இருக்கிற வெட்டினரி டாக்டர் முடிவு பண்ணுவார். இந்த இடத்துல இருக்கிற எல்லா யானைகளுக்கும் ட்ரைனிங் கொடுத்து நிறையா கோயில் திருவிழாக்களில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ திரிஷூர் பூரம் அந்த மாதிரி நிறையா திருவிழாக்கு இங்கேருந்தும் யானைகள் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் வேற இருக்குது. கரெக்டாக யானைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போய் குளிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா யானையும் பராமரிக்க தனித்தனியாக 1லேருந்து ஒரு 2-3 பாகன்கள் வரைக்கும் யானை பக்கத்திலே இருக்காங்க. ஸோ நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து யானையை பார்க்க முடியுமே தவிர ரொம்ப கிட்டக போக முடியாது. என்னதான் அது ட்ரெயின் பண்ண மிருகமாக இருந்தாலும் மிருகம்தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து அதை பார்க்கறது நல்லது. போர்டு எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப அருகில் போகாதீங்க, அதுங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு. இது கொஞ்சம் உள்ளே நீங்கள் போய் ஒரு அரையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து ஒரு யானையாக பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். வெளியிலேயே கார் பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல மெயினாக யானைகளுக்கு உணவளிக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு உணவளிக்கும் போது நம்ம அதை பார்க்குற காட்சி இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ரசிக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த இடம் வந்து குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்களும் விரும்பி போகக்கூடிய ஒரு இடமா இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லலாம் கூட்டம் நிறையாவே வரும். குருவாயூர் கோயிலில் வர கூட்டம் அப்படியே பாதிக்கு மேலே இங்கேயும் வந்து விசிட் பண்ணுறாங்க. குருவாயூர் போகிற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த பிளேஸை விசிட் பண்ணணும். இது ஒரு தனியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த யானைகள்லாம் எப்படி பராமரிக்கிறாங்க, எந்தெந்த மாதிரி உணவுகள் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம நேராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து யானை பாகன்களுக்கும் தனியாக ட்ரைனிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. யானை எப்படி பராமரிக்கணும், மஸ்து டைம்லலாம் யானைகளை எந்தெந்த மாதிரி உணவு கொடுத்து எப்படி அதுங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் பாகன்களுக்கு தனியாக சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இடம் வந்து நீங்கள் ஒரு அனிமல் லவரோ இல்லை ஒரு யானையை விரும்பி பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணணுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த இடம் குருவாயூர் கோயிலிருந்து ஒரு 2.5 to 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஓன் கார் எடுத்துகிட்டு வரதா இருந்தாலும் வரலாம், இல்லை நிறைய ஆட்டோஸ் கிடைக்கும். கோயில் வாசல்லையே நம்ம ஆனைக்கொட்டை அப்படின்னு சொன்னோன்னா இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த பிளேஸ் ஓப்பனாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஒரு யானைக்கு உணவு கொடுக்குற நேரம் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த யானை எடுத்து சாப்பிட்றத பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்தோட டிக்கெட் ப்ரைஸை பற்றி சொல்கிறேன். அடல்ட்டுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு காஸ்ட் கிடையாதுங்க. கேமராக்கு தனி சார்ஜ் உண்டு, 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வெளியிலே நீங்கள் டிக்கெட் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கேமரா இருந்தால் கேமராக்கும் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர். இந்த இடத்துக்கு நம்ம வந்தோம்னா வயசு வித்தியாசம்லாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற யானைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணணும். இந்த யானைகளோட கம்பீரத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லா யானைகளுமே இவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம யானையை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா இது சாவக்காட் பீச்சு. இதுவும் குருவாயூர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க. பீச் ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் கடை மட்டும்தான் இருந்தது. பெருசாக நீங்கள் எதையும் இங்கே எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.